மக்களே, வெல்கம் டு டெல்லி டாக்ஸ். காஸ்டியூம் டிசைனர் சைட்ல இருந்து ஒரு அழகான அப்டேட் மார்னிங்கே வந்திருக்கு. We are working on something exciting. Stay tuned for updates guys அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுவாமி அவர்களுடைய பிக்சரை கொஞ்சம் எப்படி சொல்றது டார்க்கா அப்புறம் ஒரு மாதிரி கிளியராக இல்லாமல் அந்த பிக்சரை ஷேர் பண்ணியிருக்காங்க. ஈவன் அது கிளியராக இல்லைனாலும் அழகாக தான் இருக்குது. அந்த பேக்ரவுண்ட்லாம் பார்க்கும்போது இது நியூ அப்டேட்டா இல்லை அவங்க துபாய் போனாங்களே அந்த அப்டேட்டான்னு யோசிக்கும் போது கண்டிப்பாக இது துபாய் போனப்போ அவங்க எடுத்த அந்த அப்டேட்டாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிகாஸ் அந்த கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த பீச் மணல் மாதிரி இருக்கு இல்லையா, அதெல்லாம் துபாயில் அதிகமாக இந்த மாதிரி டெசர்ட் மாதிரி பிளேஸ் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்காங்க. அதிகமாக மழைலாம் வராதுன்னு. மேபி இது துபாயாக இருக்கிறதுக்கு தான் எனக்கு இன்னமும் ஹைலி சான்சஸ் இருக்குன்னு தோணுது. அண்ட் சுவாமி அவர்கள் டிஃப்ரெண்டான காஸ்டியூமில் இருக்காங்க. அண்ட் கழுத்தில் பின்னாடி ஏதோ அது கேமராவா என்னன்னு சொல்லிட்டு என்னால் கிளியர் பண்ண முடியல. ஈவன் நானுமே எப்படியோ கலர் பண்ணி கொஞ்சம் பிரைட்னஸ்லாம் வர வச்சு பார்க்கும்போது ஃபுல்லாக டெசர்ட் மாதிரியும் பின்னாடி அது பீச்சா இல்லை அந்த கிளவுட் அந்த ஸ்கையே அந்த மாதிரி ப்ளூ கலரில் தெரியுதான்னு தெரியல. பட் ஒரு அழகான பேக்ரவுண்டில் நம்ம சுவாமியை வச்சு சூப்பராக ஷூட் பண்ணியிருக்காங்க. நிறைய காஸ்டியூம்லாம் வருவார் போல. ஏன்னா அவங்க சொல்லிட்டாங்க பொட்டிக் ஓப்பன் பண்ணுற துபாயில் அதுக்கான ஒரு ஸ்டைலிஸ்டா ஐ மீன் ஒரு மாடலாக சுவாமி அவர்கள் தான் இருக்காங்க அப்படின்றதையும் அவங்க இன்டெரக்டாக சொல்லிட்டாங்க. நான் சொன்னது பாதி தான், இன்னும் நிறைய இருக்கு அதை பத்தி அப்டேட்ஸ். அதெல்லாம் பிரவீன் சார் தான் ரிவீல் பண்ணுவாங்கன்றதையும் சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கும் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பார்ட் அதுல இருக்குன்னு என்னவா இருக்கும் அப்படின்னு அவங்களே கூடிய சீக்கிரம் அப்டேட் பண்ணுவாங்க. இது சம்திங் எக்ஸைட்டிங் போட்டிருக்காங்க இல்லையா. இந்த மாதிரி ஒரு சீரீஸ்ல இருந்து ஒரு அழகான போட்டோ ஷூட் மாதிரி ஏதாவது நமக்கு ஷேர் பண்ண போறாங்களான்னு தெரியல. எஸ் வி ஆர் ஈகர்லி வெயிட்டிங். பட் இருந்தாலும் இவங்க ஹைப் கிரியேட் பண்றது எப்படி உங்களை நம்பலாமா அப்படின்னு இருக்கு. எனக்கு என்னமோ துபாய் அப்போ எடுத்த சில செட் ஆஃப் பிக்சர்ஸ் ஷேர் பண்ணுவாங்க. அதர்வைஸ் அவங்களுடைய அந்த பொட்டிக்காக இந்த பிக்சர்ஸ்லாம் யூஸ் பண்ண போறாங்களா என்னன்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ அவங்களே அஃபிஷியலா ஷேர் பண்ண வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். எனிமேஸ் இந்த பிக்சர் செம்மையா இருக்கு. பட் கொஞ்சம் பிளர்ரா இருக்கு. நான் கலரைஸ் பண்ணி பார்த்ததுல நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மக்களே, நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ.